பாப்பா, இந்த கதையை கேட்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது அம்மா சொன்ன கதை இது. ஒரு ஆற்றங்கரையில் நாவல் பழ மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு வசித்து வந்தது. அதே ஆற்றில் ஒரு முதலை வாழ்ந்து வந்தது. குரங்கு முதலையுடன் நட்பு கொண்டது. தினமும் சுவையான நாவல் பழங்களை குரங்கு கொடுத்தது. ஒரு நாள் முதலை அந்த பழங்களை தன் மனைவிக்கு எடுத்துச் சென்றது. இந்த பழங்கள் இவ்வளவு இனிமை என்றால் குரங்கின் இதயம் இன்னும் இனிமையாக இருக்கும். குரங்கின் இதயத்தை உண்ண வேண்டும் என்று அவள் நினைத்தாள். என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்று முதலை பொய் சொன்னது. குரங்கை முதலை தன் முதுகில் ஏற்றி ஆற்றின் நடுவே சென்றது. உன் இதயம் வேண்டும். என் இதயத்தை மரத்திலேயே விட்டு வந்தேனே என்று குரங்கு சொன்னது. இதயத்தை எடுக்க முதலை மீண்டும் கரைக்கு வந்தது. கரைக்கு வந்ததும் குரங்கு சட்டென் மரத்தில் ஏறியது. ஆபத்தான நேரத்தில் பயப்படாமல் புத்திசாலியாக செயல்பட வேண்டும். துரோகம் செய்யும் நண்பர்களை நம்பக்கூடாது. புத்திசாலித்தனம் உயிரை காப்பாற்றும். ஒரு வயதான பெண்மணி தனியாக வசித்து வந்தார். தினமும் வடை தயாரித்து அதை வீட்டிற்கு வெளியே விற்று எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவள் வடைகளை தயாரித்துக் கொண்டிருந்த போது ஒரு காகம் மரத்திலிருந்து வடைகள் நிறைந்த தட்டை கண்டது. அந்த நேரத்தில் அந்த வயதான பெண்மணி தண்ணீர் குடிக்க உள்ளே சென்றார். காகம் விரைவாக ஒரு பெரிய வடையை அதன் கொக்கில் எடுத்துக்கொண்டு பறந்து சென்றது. மிக வேகமாக அது பறந்து 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 சென்றது. மேலும் ஒரு காட்டை அடைந்தது. கிழவி இவ்வளவு தூரம் என்னை பின்தொடர முடியாது என்று காகம் நினைத்தது. அது ஒரு மரத்தில் அமர்ந்தது. அந்த வடை நல்ல மணமாக இருந்தது. ரொம்பவே பசிக்குது. காகத்துக்கு ரொம்ப பசிக்குது. அந்த வடையை சாப்பிட வேண்டிய நேரமாச்சு. திடீரென்று எங்கிருந்தோ ஒரு நரி வந்தது. வடை வாசனையா இருக்குமோ? ஐயோ, இது என்ன அருமையான வாசனை, நான் சாப்பிடணும் என்று நரி நினைத்தது. அது சுற்றி பார்த்தது. யாரும் கண்ணில் படவில்லை. அது யோசித்துவிட்டு மேலே பார்த்தது. காகம் வடை சாப்பிடுவதை கண்டது. ஹாய் அழகான காகம், நீ அழகாக இருக்கிறாய், உன்னால் பாட முடியுமா என்று நரி கேட்டது. அது அழகாக இருக்கிறது என்று கேட்டதும் காகம் மகிழ்ச்சி அடைந்தது. உடனே கா 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 என்று பாடத் தொடங்கியது. விரைவில் வடையும் கீழே விழுந்தது. நரி அதை முடிந்தவரை வேகமாக பிடித்தது. காட்டுக்குள் ஓடிவிட்டதே. காகம் மிகவும் ஏமாற்றம் அடைந்தது. நீதி, உங்கள் சொந்த நலனுக்காக யாரையும் திருடவோ அல்லது தந்திரமாக ஏமாற்றவோ வேண்டாம். மேலும் அனைவரின் வார்த்தைகளையும் நம்பாதீர்கள். ஒரு நாள் ஒரு நரி உணவு தேடி காடில் சுற்றி கொண்டிருந்தது. பல நேரம் தேடியும் உணவு கிடைக்காததால் நரிக்கு பசி அதிகமானது. அப்போது ஆற்றின் அக்கறையில் அழகான கரும்பு தோட்டத்தை கண்டது. அங்கு நண்டுகள் நிறைய இருக்கும் என்று நரி எண்ணியது. ஆனால் ஆற்றை கடக்க முடியாமல் நரி யோசித்தது.
அப்போது அவ்வழியே ஒரு ஒட்டகம் வந்தது. ஒட்டகமே, உனக்கு நல்ல உணவு கிடைக்கிற இடம் ஒன்று இருக்கு. ஒட்டகமும் நரியின் பேச்சை நம்பியது. இருவரும் சேர்ந்து ஆற்றை கடக்க ஆரம்பித்தார்கள். கரும்பு தோட்டத்தை கண்டதும் ஒட்டகம் மகிழ்ச்சியில் கரும்பை தின்றது. நரியும் ஓடி ஓடி நண்டுகளை பிடித்து உண்டது. வயிறு நிறைந்ததும் நரி மகிழ்ச்சியில் உள்ளிட்டது. அந்த சத்தத்தை கேட்ட தோட்டக்காரன் ஓடி வந்தான். ஒட்டகம் தடியால் அடிபட்டு வலியடைந்தது. நாம் செய்த தவறை ஒட்டகம் உணர்ந்தது. நரி மீண்டும் பட்டென்று ஒட்டகத்தின் முதுகில் ஏறியது. நரி ஏன் ஊளையிட்டாய்? மகிழ்ச்சியில் ஊளையிடுவது என் பழக்கம் என்றது நரி. அப்போது ஒட்டகம் நீரில் படுத்தது. ஆபத்தான சேர்க்கை அவசரத்துக்கு உதவாது. நல்ல நண்பர்களை தேர்வு செய்வோம்.